வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃப்ளவர் நெக்லஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டான இந்த நெக்லஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெக்லஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். சீட் பீட்ஸ், அடுத்து நீடில் வித் த்ரெட், அடுத்து நான் இந்த பேக் ஸ்க்ரூ எடுத்திருக்கேன். செயின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கியர் லாக், அப்புறம் மெஷரிங் டேப். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதோட காஸ்ட் வந்துட்டு டோட்டலாக ஒரு 10 rupees தான் ஆகும். நான் வந்துட்டு கோல்டன் சீட் பீட் யூஸ் பண்ணுறேன். கலர் சீட் பீட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சீட் பீட் போட்டுக்கணும். அடுத்து அந்த பேக் ஸ்க்ரூவோட ஹாலோ சைடை வந்துட்டு உள்ளே விட்டுக்கணும். அடுத்து ஒரு கியர் லாக் போடணும். இந்த கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். கியர் லாக் வந்துட்டு ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு 20 சீட் பீட்ஸை கோர்த்துக்கலாம். ஏன்னா பேக் சைடில் நமக்கு தேவைப்படாது. அடுத்து நான் அதுலேருந்து 5 சீட் பீட்ஸை வந்துட்டு இப்படி தனியாக பிரிக்கிறேன். இப்போ 4 சீட் பீட்ஸை விட்டு 5th சீட் பீட்டில் திருப்பியும் நான் வந்துட்டு இந்த நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் ஃபர்ஸ்ட் 2 பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ஈஸி தான். அடுத்து நான் ஒரு 2 சீட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து சென்டர் ஒன் விட்டு தேர்ட் ஒனில் மறுபடியும் ரீஇன்சர்ட் பண்ணுறேன். மறுபடியும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து அழகான ஃப்ளவர் மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். அடுத்து ஒரு 10 சீட் பீட்ஸ், அதாவது 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு பக்கத்தில் வேணும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக கூட நம்ம கேப் விட்டு பண்ணிக்கலாம். 10 சீட் பீட்ஸ் கேப் விட்டுட்டு அடுத்து ஒரு 5 சீட் பீட்டில் நம்ம மறுபடியும் ஃப்ளவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து 4 சீட் பீட்ஸ் விட்டுட்டு 5th சீட் பீட்டில் இன்சர்ட் பண்ணணும். அதை நல்லா இழுத்து விட்டுட்டு கேப் இல்லாத மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்குவோம். அடுத்து மறுபடியும் ஒரு 2 சீட் பீட்ஸ் எடுத்துட்டு 3rd சீட் பீட்டில் ரீஇன்சர்ட் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் நமக்கு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. ஸோ இதே மெத்தட் தான். நமக்கு கேப் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் நம்மளோட லென்த்தை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு மெஷரிங் டேப்பில் நம்ம அப்பப்போ மெஷர் பண்ணி பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் பண்ணுறேன். ஸோ இந்த லென்த்து நான் எடுத்திருக்கேன். நான் வந்து சோக்கர் நெக்லஸ் மாதிரி இதை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ லென்த் போதும் எனக்கு. அடுத்து ஃபைனலாக ஒரு 20 பீட்ஸை நான் ஆட் பண்ணிவிட்டு லென்த்தை வந்து செக் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஃபினிஷிங்கும் ஸ்டார்டிங் பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து கியர் லாக் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பேக் ஸ்க்ரூவை வந்துட்டு ஹாலோ சைட் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்குவோம், அதாவது குழி சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்குவோம். அடுத்து ஒரு சீட் பீடை போட்டுக்குவோம். அப்புறம் அந்த சீட் பீடை விட்டு பேக் ஸ்க்ரூக்குள்ளே நம்ம நீடில் விட்டு வெளியே எடுத்துருவோம். அப்படியே கியர் லாக்லேருந்து வெளியே எடுத்துருவோம். இது வந்துட்டு கியர் லாக் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே நாட் போட வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கியர் லாக் யூஸ் பண்ணுறேன். கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குவோம். செக் பண்ணிக்குவோம் ஒரு வாட்டி. அடுத்து மறுபடியும் நான் ஒரு 4-5 சீட் பீட்ஸ்குள்ளே நீடில் விட்டு வெளியே எடுத்துட்றேன். அப்புறம் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டெய்ஸி பீடட் நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம லென்த்தியாகவும் போடலாம். நான் வந்து சோக்கர் டைப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள்.
இந்த மாடலில் நம்ம நெக்லஸ் அப்புறம் வந்துட்டு பிரேஸ்லெட் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.